இதே காரியம்தான் புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் சொல்லுவான், நல்லா எல்லாம் சம்பாதித்து வைத்து விட்டு சொல்லுவான், இனி நீ வாழ்ந்து சுகமா இரு அப்படின்னு சொல்ல நேரம் ஆண்டவர் சொல்லுவாரு, இன்றைக்கு இரவு உன் ஆத்மாவை எடுத்துக்கொண்டால் இவைகள் எல்லாம் யாருக்குரியதாய் மாறும். நல்ல கவனிங்க, இந்த பூமியில் நாம் வாழ போகிற வாழ்க்கை கொஞ்ச காலங்கள். அதாவது நான் இப்படி நினைச்சு பார்த்தேன், ஒவ்வொருத்தரா டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் அந்த வரிசையில் நிக்கிறோங்கிறத மறந்துடக்கூடாது. எதுன்னு புரிஞ்சுது? நம்மளது வரிசையில நம்மளுடைய முறை வருகிற பொழுது நாம் புறப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இல்ல வரமாட்டேன் இருப்பேன் யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, எப்போ டிக்கெட் கிடைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆகவே எப்பொழுது விழித்திருங்கள், எப்பொழுது ஆயத்தமா இருங்கள். நம்முடைய ஆத்துமாவிற்கு நாம் உத்தரவாதிகளாய் முதலாவது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, அதாவது வேதம் சொல்லுகிறது, நம் ஆத்துமா தேவனை துதிக்கிறதா அல்லது துக்கிக்கிறதா? எப்படி நம்ம ஆத்துமா தேவனை துதிக்கிறதா அல்லது துக்கப்படுத்துகிறதா என்கிற ஒரு கேள்வி நமக்குள் எப்பொழுது எழுதி கொண்டே இருக்க வேண்டும். தேவ ஜனங்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய கர்த்தருடைய நாமத்தை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்ம நினைக்கிறதே கிடையாது, எங்க மறக்கிறது? எத்தனை புரியுது? அவர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைக்கிறதே கிடையாது, எங்கே மறக்கிறது? தேவ ஜனங்களே, எந்த நிமிடமும் தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்ம மறக்கிறோம் ஆனா நினைக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நமக்கு ஒரு கேள்வி தெரியுமா, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்கவில்லை? நல்ல கவனிங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டுமே தவிர, அவர் என் வாழ்க்கையில் செய்யவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்க கூடாது, புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. ஹல்லேலூயா. எதற்கு புரியுது? என்றைக்காயும் ஒரு நாள் என் வாழ்க்கை தேவன் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவருக்காய் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் வேதத்தில்